அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அதாவது இந்த உலகத்தில் சகோதரத்துவத்தை பற்றி பேசுவதற்கு ஏராளமான தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த உலகமும் ஏராளமான தலைவர்களை பார்த்திருக்கிறது. கௌதம புத்தர் அவர் இருக்கார் இல்லையா, சகோதரத்துவத்தை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார். சகோதரத்துவம்னா என்ன, சமத்துவம்னா என்ன அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் அதை உறுதி பண்ணாங்களாம் கேட்டோம்னா அது கிடையாது. ஏன்? சகோதரத்துவத்தை பற்றி பேசின கௌதம புத்தர் இன்னைக்கு கடவுளாக மாற்றப்பட்டிருக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க இல்லையா, சகோதரத்துவத்தை பற்றியும் சமத்துவத்தை பற்றியும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பேசி இருக்கிறாங்க. மட்டுமல்லாமல் ப்ராக்டிக்கலாட்டு அதை என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொண்டு வரவும் செஞ்சுருக்கிறாங்க. நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லி போட்டு பள்ளிக்கூடத்தினுடைய வளாகத்துக்குள்ள உறுதிமொழி ஏற்றிருக்கிறோம். அப்படி தான் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனால் பள்ளிக்கூடத்தில் தான் இன்றைக்கி ஜாதி வரிகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலை பாருங்கள், சகோதரத்துவத்தை பற்றி பேசினாங்க, சமத்துவத்தை பற்றி பேசினாங்க, நடைமுறையில் கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்க? தொழுகையில் நீங்கள் அணியில் நிற்கும் பொழுது ஒருவருடைய தோளோடு ஒட்டி நில்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. மட்டுமல்லாமல் நபிகள் நாயகத்துடைய காலத்தில் வாழ்ந்த பிலால் என்கிற நபித்தோழர், அவர் கருப்பு இனத்தை சார்ந்தவர். கருப்பு இனத்தை சார்ந்த காய்ந்த திராட்சையை போன்று தலைமுடி இருக்கக்கூடிய அவருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணாங்க? சகோதரத்துவத்தை பேசினாங்களா, சமத்துவத்தை பேசினாங்களா? ப்ராக்டிக்கலாட்டு பொறுப்பு கொடுக்குறாங்க. என்ன பொறுப்பு கொடுக்குறாங்க? மதீனா பள்ளிவாசல்ல தொழுகை அழைப்பு நீந்தாம்பா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சகோதரத்துவத்தை பற்றி பேசினது மட்டுமல்லாமல் அதை நடைமுறையில் கொண்டு வந்ததன் காரணத்தினால் அந்த இறை தூதரை நான் மனமாற விரும்புகிறேன்.